தற்போதைய அண்மைச் செய்தி. சென்னை தரமணை காவல் நிலையத்தை முற்றுகையிட சட்டக்கல்லூரி மாணவர்கள் பேரணியாக செல்லக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் அண்மைச் செய்தியாய் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். தற்போது சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய முயற்சி குறித்தான கூடுதல் விவரங்கள் விரிவாக பதிவிடலாம். நிச்சயமாக தரமணியில் இருக்கக்கூடிய சட்ட பல்கலைக்கழகத்தில் தான் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அங்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக மாணவர்கள் மாணவிகள் தங்கக்கூடிய அந்த விடுதியில் போதுமான வசதிகள் இல்லாமல் இருப்பதாகவும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதாகவும் மாணவிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு 8-10 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த நேரத்தில் காவல்துறையினர், இங்க தரமணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக நுழைந்து மாணவிகள் மீது அங்கு போராட்டத்தில் ஈடுபடுவர்களை சீர்குலைக்கும் வகையிலும் அதே போல தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது என அங்கு காவல்துறைக்கும் சட்டக்கல்லூரி மாணவிகளுக்குமான ஒரு மோதல் போக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இதனை கண்டித்து சென்னை தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய மாணவர்கள் தரமணியில் இருக்கக்கூடிய காவலர்களை கண்டித்து காவல் நிலைய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக பல்கலைக்கழகத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு வந்தனர். அப்பொழுது காவல்துறையினை தடுத்து நிறுத்தி தரமணியுடைய உதவி ஆணையர் சங்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்தது. அதன் பிறகாக தொடர்ச்சியாக மாணவர்கள் பேரணியை தொடர்ந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து வந்தனர் அந்த பேரணி. அதன் பிறகாக மாணவர்கள் மத்தியில் மீண்டும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த யார் முறைகேடாக நடந்து கொண்டாரோ அந்த காவல் நிலைய பெண் காவலர் மீது உயர் அதிகாரிகளிடம் புகார் அளிப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை ஏற்று மாணவர்கள் அப்பகுதியிலே நின்றுவிட்டனர். மாணவர்கள் வைக்கக்கூடிய 2 கோரிக்கைகள், மிக முக்கியமான கோரிக்கை என்பது பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக காவல்துறையினர் வரக்கூடாது. அதே நேரத்தில் மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்குமான பேச்சுவார்த்தையில் காவல்துறையினர் எதன் காரணமாக தலையிடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். மற்றொன்று, அடிப்படை வசதிகள் இல்லாத இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விடுதியில் மேலும் சேப்பாக்கம் கேம்பஸில் இருக்கக்கூடிய விடுதி மாணவிகளை இங்கு தரமணிக்கு இடமாற்றம் செய்கிறார்கள். இது தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய முடிவா அல்ல சட்டத்துறை அமைச்சரிடம் அனுமதி பெற்று செய்யக்கூடிய முடிவா? ஆகவே ஒரு மாணவிக்கு, அதாவது 10 மாணவிக்கு ஒரு கழிப்பறை என்ற வசதி கூட இல்லாத ஒரு சூழலில் தற்போது இங்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் விடுதியில் நிலவி வருகிறது. ஆகவே இதை சரி செய்து தர வேண்டும் என்பது மாணவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக காவல்துறையினர் சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதும், அதே போல சட்டக்கல்லூரி மாணவர்கள் நியாயமான முறையில் கோரிக்கை வைத்து உள்ளே போராட்டம் நடத்தினாலும் காவல்துறையினர் அதை தடுக்கும் வகையிலும் பிரித்தாளும் சூழ்ச்சியிலும் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபடுவது, மாணவர்கள் மீதான தாக்குதலில் ஈடுபடுவது, வார்த்தை பிரயோகங்களை கடுமையாக பயன்படுத்துவது என தொடர்ச்சியாக செய்து வருவதாக மாணவர் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. ஆகவே இந்த மாணவர்கள் வைக்கக்கூடிய 2 கோரிக்கைகளை நாங்கள் சரி செய்து தருவதாக காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள். அதே போல அந்த தரமணி காவல் நிலையத்துடைய அந்த பெண் காவலரை பணியிடம் மாற்றம் செய்ய வேண்டும் என்பது மாணவர்களுடைய கோரிக்கை. உயர் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உதவி ஆணையர் கூறியிருக்கிறார். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் திங்கட்கிழமை அன்று போராட்டம் தொடருவோம் என மாணவர்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. காவல்துறை உதவி ஆணையருடைய பேச்சுவார்த்தை தோல்வி மற்றும் காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய முயற்சி குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.